ஆங்குலர் ஜேஎஸோட இன்ட்ரடக்ஷன் தாங்க பார்க்க போறோம். ஏன்னா ஆங்குலர் ஜேஎஸ் வந்து இன்னைக்கு வெப் டெவலப்மெண்ட்ல வந்து பெரிய லெவல்ல யூஸ் பண்றாங்க. ஸோ ஆங்குலர் ஜேஎஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது, ஒரு டைனமிக் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க். இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கூகுள் தான். கூகுள் டீம் வந்து ரெகுலரா இந்த ஆங்குலர் ஜேஎஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை ரெகுலரா அப்டேட் பண்றதுனால இருக்கக்கூடிய பல ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறனாலும் நம்முடைய வெப் டெவலப்பர்ஸ் அதிகமா வந்து இந்த ஆங்குலர் ஜேஎஸ் வந்து இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. ஓகே, ஆங்குலர் ஜேஎஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா HTML என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, MVC ஃப்ரேம்வொர்க்ஸ்னா என்ன, ஒன் வே பைண்டிங்னா என்ன, டூ வே டேட்டா பைண்டிங்னா என்ன அப்படின்ற சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம இந்த செஷன்ல வந்து கிளியரா வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க ஷோ பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HTML எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ HTMLனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். HTMLன்றது வந்து என்னன்னா ஒரு ஸ்டாட்டிக் பிரசன்டேஷன் ஆர் ஸ்டாட்டிக் வியூ. அதாவது நீங்க HTML கோட் அடிச்சுட்டு அதை ப்ரௌசர்ல ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ மட்டும் கிடைக்கும். அதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் HTML. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்புட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிருக்காங்க. இதை நீங்க ப்ரௌசர்ல ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வியூ தான் கிடைக்கும். ஸோ இதுல போயிட்டு நீங்க என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷனோ என்ன பண்ணாலும் சரி அது உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாதுங்க. ஸோ இப்படி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம இருக்கிறதுனால தான் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாட்டிக் வியூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டாட்டிக் வியூனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, HTML என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க வந்து ஒரு யூசரா இருக்கும்போது நான் இங்க ஒரு பாக்ஸ் இருக்குமா, அந்த பாக்ஸ் ஏதாவது என்டர் பண்ணுவேன், இல்ல டைப் பண்ணுவேன், இல்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி பர்ஃபார்ம் பண்ணா எனக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்னா HTML-ஓட ஸ்கிரிப்ட் அப்படின்றத வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இங்க வந்து HTML ரொம்ப ஃபெமிலியரா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் தான். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கு, HTML பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஐடென்டிட்டினா டெக்ஸ்ட் இன்புட்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஆப்ஜெக்ட்டை வந்து வாங்கி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படிதாங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோட ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்க ரிட்ரைவ் பண்ண முடியும் ஒரு HTML இருந்து. ஸோ இப்படி ரிட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன செய்யறாங்கன்னா ஆட் ஈவென்ட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து என்ன செய்யறாங்கன்னா கால் பண்றாங்க. இந்த ஈவென்ட் லிசனர்ன்றது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னா யூசர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஈவென்ட் லிசனர் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ இங்க என்ன மாதிரியான ஈவெண்ட்டை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீ அப். எப்பெல்லாம் ஒரு யூசர் வந்து கீபோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கீயை பிரஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றாங்களோ அப்போ இந்த ஈவெண்ட் வந்து என்ன செய்யணும் பர்ஃபார்ம் ஆகும். அப்படி இந்த ஈவெண்ட் பர்ஃபார்ம் ஆகும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்சோல் பிரிண்ட் வந்து நடக்கணும். ஸோ நான் இந்த சைட்ல வந்து என்ன செய்யறேன்னா ஒரு கன்சோல் பிரிண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இங்க சம் ஆக்ஷன் பண்ண போறேன். அந்த ஆக்ஷனுக்குரிய ரிப்ளை வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது கன்சோல் பிரிண்ட்ல வந்து தெரிய போகுது. இப்போ பாத்தீங்கன்னா ஹச்ன்னு டைப் பண்ணிருக்கேன். டைப் பண்ணோன்னே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கன்சோல் பிரிண்டர்ல காட் EF ஈவெண்ட். இப்போ நான் வந்து என்ன செய்யறேன்னா ஈன்னு டைப் பண்ணிருக்கேன் LLO. ஸோ அப்போ நான் வந்து ஒவ்வொரு தடவையும் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஒரு ரிப்ளை கிடைக்குது. ஸோ இதை தாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ வந்து ஸ்டாட்டிக்கா இருந்த ஒரு HTML பேஜோட ஒரு யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா அவருக்கு என்ன தேவை, ஸ்கிரிப்ட்ன்றது ஒண்ணு தேவை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட யூசேஜ். ஸோ HTMLன்றது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வியூ, ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது வந்து ஒரு இன்ட்ராக்ஷனல் கொடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ இதுதாங்க இந்த ரெண்டுக்குரிய விளக்கம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ல இதே தான் பார்க்க போறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு பார்க்க போறோம். என்னன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதை கீ அப் பண்ணும்போது கன்சோல்ல வந்து பிரிண்ட் பண்ணாங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் என்னென்னலாம் டைப் பண்றேனோ அதை கொண்டு வந்து இந்த கன்சோல்ல பிரிண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்யறேன் HELLO. ஸோ அப்போ நான் ஹலோன்னு டைப் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நான் டைப் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது ஒரு ரிப்ளை வந்து இங்க வந்து என்னது கன்சோல்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதாங்க ஒரு வியூல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ரிப்ளை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியூன்னு சொல்லி ஒன்று பேசிட்டோம், ஆக்ஷன் சொல்லி ஒன்று பேசிட்டோம், ரிப்ளைன்னு ஒன்று சொல்லி பேசிட்டோம். இப்போ இந்த வியூன்றது வந்து என்னன்னா நார்மலா லாங்குவேஜ்ல வந்து வியூன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆக்ஷனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து கண்ட்ரோலர்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு ரிப்ளை கிடைக்குது இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வாங்கி வச்சுக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன செய்யறாங்க ஒரு கன்சோல்ல வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிசினஸ் லாஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இங்க வந்து 3 விதமான டேம் வந்து உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஒண்ணு
ஒன்று வந்து என்னன்னா வியூ, இன்னொன்று வந்து என்னன்னா யூசர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோலர்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் யூசர் பெர்ஃபார்ம் பண்ண ஆக்ஷனுக்கு சம் லாஜிக் ஒர்க் அவுட் ஆகி அந்த லாஜிக்கோட அவுட்புட் கிடைக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஃப்ளோ வந்து என்ன சொல்றாங்கன்னா பிசினஸ் லாஜிக்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு 3 விஷயங்கள் வந்து நம்முடைய நார்மலா HTML JavaScript வச்சு பண்ணும்போது வரக்கூடிய ப்ரோக்ராமிங்ல இந்த 3 விஷயமுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம போகலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதே தாங்க, வேற ஒண்ணுமே பண்ணல. ஸோ சேம் தான். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ புதுசா இன்னொரு எலமெண்ட் நேம் டிவ் சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எலமெண்ட் எப்படி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே போல இந்த நேம் டிவ் எலமெண்ட்டையும் ஆப்ஜெக்டையும் ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க. எப்பெல்லாம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு ஒரு கீ அப் ஈவென்ட் நடக்குதோ அப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூவை வாங்கி இந்த நேம் டிவ் எலமெண்ட் புதுசா ஆட் பண்ணோம்ல அதுல கொண்டு போயிட்டு ஆட் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நான் வந்து இங்க வந்து ஒரு வியூ இருக்கு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா HTML ஸ்டாட்டிக் வியூன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நான் ஒரு யூசர், நான் என்ன செய்யறேன்னா ஆக்ஷனை ட்ரிகர் பண்றேன். இப்போ வந்து நான் டைப் பண்றேன். ஸோ டைப் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கண்ட்ரோலர், அதாவது அந்த ஆக்ஷன் ஆனது பர்ஃபார்ம் ஆகி ஒரு பிசினஸ் லாஜிக்கை பர்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு, என்னுடைய ஸ்டாட்டிக் HTML வியூல போய் அப்டேட் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு வியூ கண்ட்ரோலர்ல ஆக்ஷன் நடக்குது. கண்ட்ரோலர் என்ன செய்யுதுன்னா ஒரு பிசினஸ் லாஜிக் பெர்ஃபார்ம் ஆகுது. அந்த பிசினஸ் லாஜிக் பெர்ஃபார்ம் ஆயிட்டு அந்த பிசினஸ் லாஜிக் ஆனது மறுபடியும் வியூல போயிட்டு என்ன செய்யுது, அப்டேட் ஆகுது. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் வே டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வியூ கண்ட்ரோலர் மறுபடியும் என்ன ஆகுது, உங்களுடைய வியூ அப்டேட் ஆகுது. இதுதாங்க ஒன் வே டேட்டா பைண்டிங். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒன் வே டேட்டா பைண்டிங் இப்போ இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த 5வது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சேம் சிமிலர் எக்ஸாம்பிள் தான். பட் ஆனா எதை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா jQueryன்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து நீங்க பார்த்த எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இங்க jQueryன்னு சொன்னோன்னே என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு லைப்ரரி வந்து சோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். jQueryன்றது வந்து என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்க கோட் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்றது தான் இதோட யூசேஜ். ஓகேங்களா? மெயினான யூசேஜ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு பெரிய கோட் எடுத்துட்டீங்களா, இங்க வந்து அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ரீயூசபிலிட்டியா இருக்கணுன்றதுக்காக டெவலப்பருக்கு பில்ட் பண்ண லாங்குவேஜ் தான் jQuery. ஸோ ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் கூட இருக்கும். அதுதான் இதோட முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் jQueryக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போறாங்க. ஸோ இன்னும் வேறு சில லைப்ரரிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்றாங்க. என்ன லைப்ரரின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரியும் பேக் போன் சொல்லிட்டு ஒரு லைப்ரரியும் உங்களுக்கு இன்டெகிரேட் பண்றாங்க. ஸோ இந்த 2 லைப்ரரியை பத்தி தெரியணும்னா நீங்க தனியா ப்ரௌஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் இன்புட் பாக்ஸ் இருக்கு, ஒரு நேம் எலமெண்ட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா மாடல், வியூ, கண்ட்ரோலர் சொல்லிட்டு 3 விஷயத்தை பத்தி பேசுறாங்க. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 3 விஷயம் பத்தி பேசியிருக்கோம், வியூ, கண்ட்ரோலர், பிசினஸ் லாஜிக் சொல்லிட்டு. இப்போ இந்த பிசினஸ் லாஜிக் இருக்குல்ல, அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல மாடல் சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா பிசினஸ் லாஜிக்கோட டேட்டாவும் சேர்ந்து இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்லுவாங்க, டேட்டா, அதாவது நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸ் இருக்குல்ல, அதை என்ன சொல்லுவாங்கன்னா மாடல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க மாடல் இருக்குல்ல, இப்போ இங்க மாடல்ன்றது வந்து என்ன செய்வாங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ வியூல வந்து என்ன நடக்குதுன்னா எப்பப்பெல்லாம் இந்த நேம் ஆனது சேஞ்ச் ஆகுதோ அப்பப்பெல்லாம் நேம் ஸ்பேன் அப்படின்றத வந்து என்ன செய்யணும்னா அப்டேட் ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன எழுதியிருக்காங்க, எப்பப்பெல்லாம் ஒரு ஆக்ஷன் நடந்து ஒரு ஏதோ ஒரு வேரியபிள் ப்ராப்பர்ட்டி மாறுதோ அப்பப்பெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோலர் ஒண்ணுமே கிடையாது, யூசர் ஆக்ஷன். எப்பப்பெல்லாம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து கீ அப் ஈவென்ட் நடக்குதோ அப்பப்பெல்லாம் என்ன செய்யணும்னா டேட்டா வந்து அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க 3 விஷயத்த நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு யூசர் வர்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை வந்து ஒரு கீ அப் ஈவென்ட் பர்ஃபார்ம் பண்ணுவான். பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவனுடைய டேட்டாவானது செட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது, ஒரு கண்ட்ரோலர் ஈவென்ட் நடக்கும்போது உங்களுடைய டேட்டா வந்து என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகுது. உங்களுடைய டேட்டாவில் அப்டேட் ஆனா அது உடனடியாக என்ன செஞ்சிருது, உங்களுடைய நேம் ஸ்பேன்ல போய் அப்டேட் ஆயிருது. அதாவது வந்து வியூ அப்டேட் ஆகிடுது. ஓகேங்களா?
ஸோ இப்படித்தான் நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது கண்ட்ரோலர்ல வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த கண்ட்ரோலரானது மாடலோட டேட்டா வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த மாடல் டேட்டா அஃபெக்ட் ஆகும்போது வியூ வந்து என்ன ஆட்டோமேட்டிக்கா அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயம் இப்போ நீங்க என்ன செய்றீங்க, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஏதோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்றீங்க அப்படின்னா அந்த ஏன்ற டெக்ஸ்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்னா ஒரு ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணி அந்த ஆக்ஷன்ல போயிட்டு என்ன செய்யும், அந்த ஏன்றதை எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணும். அதாவது வந்து ஒரு ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் பண்ணும். அந்த ஸ்டோரேஜ் வந்து என்ன செய்ய போய் உங்களுடைய வியூ வந்து அப்டேட் பண்ணும். இப்படிதான். ஸோ ஒரு கண்ட்ரோலர் ஆனது உங்களுடைய மாடல் அஃபெக்ட் பண்ணும், மாடல் ஆனது வியூ அஃபெக்ட் பண்ணும், வியூல பண்ணக்கூடிய ஆக்ஷன் ஆனது மறுபடியும் கண்ட்ரோலரை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா MVC ஃப்ரேம்வொர்க்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து எதை வச்சு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய அண்டர்ஸ்கோர்ன்ற ஒரு லைப்ரரியும் பேக் போன்ற லைப்ரரியும் வச்சு தான் செஞ்சிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா யூசிங் AngularJS. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஒன் வே டேட்டா பைண்டிங் பார்த்தீங்க. ஆனா AngularJS வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ ஏன் இதை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் சொல்லி சொல்றோம்னா ஸோ இங்க வந்து என்னன்னா டூ வே பைண்டிங் நடக்கும். ஓகேங்களா? அங்க வந்து என்னாச்சு, உங்களுடைய மாடல் அப்டேட் ஆனாதான் வியூ அப்டேட் ஆகும். உங்க கண்ட்ரோல் தான் என்ன செய்யும், மாடலை கொண்டு போயிட்டு அப்டேட் பண்ணும் போன எக்ஸாம்பிள்ல. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒன் வே டேட்டா பைண்டிங். டூ வே டேட்டா பைண்டிங்னா வியூல அப்டேட் ஆனாலும் மாடல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், மாடல்ல ரிஃப்ளெக்ட் ஆனாலும் வியூல வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று மோர் சிங்க்ரனைஸ்டா இருக்கும். ஸோ மோர் சிங்க்ரனைஸ்டா இருக்கனால நீங்க எப்பவுமே வந்து டேட்டா வந்து அப்டேட் ஆகிறத பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ டேட்டா அந்த மாடலே வந்து என்ன செஞ்சோம்னா வியூ வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து இந்த எக்ஸாம்பிள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல உங்களுடைய வியூ அப்டேட் பண்றதுக்காக தனியா ஒரு லாஜிக் வந்து எழுதிருந்தீங்க. இந்த லாஜிக்கை வந்து என்னன்னா AngularJSல எழுத தேவையில்லை. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா டூ வே டேட்டா பைண்டிங் சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து என்னன்னா நேம் சொல்லிட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கு. ஸோ ஹலோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ இங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பப்பெல்லாம் இங்க அஃபெக்ட் ஆகுதோ அப்பப்பெல்லாம் எனக்கு என்ன ஆகும், என்னுடைய வியூவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுக்கு சொல்லிட்டு தனியான செய்யல, எந்த ஒரு கோடிங்கும் நான் எழுதலை. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து என்னுடைய AngularJSோட ஃப்ரேம்வொர்க்கோட லைப்ரரியை வந்து சோர்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் AngularJS நோட்டேஷன்ல வந்து நினைச்சிருக்கேன்னா அந்த கோட் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுடைய வியூவோட அப்டேஷனுக்காக தனியா எந்த ஒரு கோடுமே எழுதாம உங்களுடைய மாடலே உங்களுடைய வியூல வந்து கொண்டு போய் அப்டேட் ஆகும். ஸோ சிங்க்ரனைஸ்டா இருக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா டூ வே டேட்டா பைண்டிங். ஸோ இதுதான் AngularJSோட முக்கியமான அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.